ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டு அண்ட் அம்மா. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, இன்றைக்கி லன்ச் மெனுவும் என்ன, இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷனாக, அதை பற்றின ஒரு சின்ன விலாக் தான் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிப்ஸ் எடுத்துகிட்டு போச்சுங்க. லஞ்சுக்கு வந்து பூரி மசாலும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு சாப்பிடுன்ட்டு. யார் யார் ஸ்கூலில் இது மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் படிக்கும் போதெல்லாம், நான் வந்து காலேஜ் டைம்லலாம் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணேன். இதுங்கெல்லாம் இப்போ என்னோடய பொண்ணுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே கிடைக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ப்ரௌடாக இருக்குது. இல்லை போய் என்ன பண்ணுவீங்க? பொங்கல் யார் வைப்பாங்க? மேம் வைப்பாங்களா? பட்டு என்ன பண்ணுவா? ஏய் தீபு, நீ என்ன பண்ணுவ? என்ன நீ கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? தீரன், இங்க வா. எங்க சுத்திட்டு இருக்க? கவலை இல்லாத தருணங்கள் எத்தனை இருக்குது. அதே போல் வண்ணத்து பூச்சியில் போல பறப்பது போல உணர்வுகள் எவ்வளவு இருக்கிறது. அடடா, இந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் அதோட அருமை தெரியும். யார் யாருக்கு அதுக்கான ஏக்கம் இருக்கிறதுன்னு சொல்லு. ஸ்கூல் அனுப்பிவிட்டு வந்தாச்சு பாப்பாவை. பட்டு ஸ்கூல் அனுப்பிவிட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து சாப்பிட காலையில் டிஃபனுக்கு வந்து பூரி தான். அன்றைக்கி எங்களுக்குமே எல்லாத்துக்கும் பூரி போட்டாச்சு. ஸோ அதான் பூரிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்தேன். எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அதனால் மாவு மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு திரட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பூரியை போட்டு எடுத்தேன். யார் யாருக்கெல்லாம் புசுன்னு பூரி வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பூரி போட்டு எடுக்கிறதா அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆனால் ஆயில் மட்டும் நல்லா சூடேறணும். நல்லா ஃபுல்லாக சூடேறிட்டு வந்தால் தான் அது வந்து நல்லா பொழும்பும். பாருங்கள், நல்லா நான் போட்டு எடுத்து எல்லா பூரியுமே புசுன்னு உப்பி வந்துச்சு. யாருக்கெல்லாம் பூரி போட்டிங்கன்னா நல்லா புசுன்னு வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அதே மாதிரி பூரி பிடிக்குமா இல்லை காலையில் சப்பாத்தி பிடிக்குமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். அது வந்து எங்கள் அத்தைக்கு சப்பாத்தி. ஸோ ஆயில் ஐட்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து எங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரி போட்டுட்டு அவங்களுக்கு சப்பாத்தி ஒன் சைடு போட்டு கொடுத்தாச்சு. யாருக்கெல்லாம் சப்பாத்தி பிடிக்கும் பூரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு பை சைடு திருப்பி போட்டுட்டேன் சப்பாத்தியை. இது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் காயணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணி தான் போடுவேன் ஒரு டைமு. நல்லா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அதில் வந்து அந்த ஸ்மோக் வரும். அது வந்துச்சுன்னா ஓரளவு நல்ல ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதில் போட்டு எடுத்தோன்னா நல்லா புசுன்னு ஃபுல்லாக பொழும்பி வரும். ஃபர்ஸ்ட் எனக்கு பூரி போடும்போது எனக்கு அதெல்லாம் தெரியலை. கொஞ்சம் போட தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் வந்துச்சு. நாங்கள் இங்கேயே யூஸ் பண்ணிப்போம். இந்த கல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இங்கேயே போட்டு திரட்டி எடுத்தாச்சு. அதான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சப்பாத்தி கட்டையை வச்சு பூரிக்கு குருமா தான் ரெடி பண்ணியிருக்கோம். குருமா வந்து ஆல்ரெடி நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யார் யாருக்கு ரெசிபி வேணுமோ மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் போடுறோம். பட்டாணி போட்டு பட்டாணி ஊற வச்சுட்டு அந்த மெத்தடில் தான் நாங்கள் பண்ணோம். கடலை மாவு கரைச்சி ஊற்றுற அந்த டைப்பில் தான். யார் யாருக்கு ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக சாப்பிட்டாச்சு பூரி குருமா தொட்டு.